ஓம் அகத்தீசாய நம. இப்போது ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், ஆரோக்கியம் கெடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். மிகச்சிறந்த உணவாக இருந்தாலும் போதும்னு சொல்லி சாப்பிடணும். பசி இருந்தால் சாப்பிடணும், பசி இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. முன்பு சாப்பிட்ட உணவு செரிமானம் அடைந்திருந்து பிறகு செரிமானத்தை தெரிந்து, பசியினுடைய அளவு தெரிந்து, தீயினுடைய அளவு தெரிந்து நம்ம சாப்பிட்டால் நமக்கு குறைபாடுகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வந்தோம். இப்போ ஒரு நோயாளி உற்றான். அடுத்த குறள் 949. உற்றான் அளவும் பிணியும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இப்போ உற்றான்னா இங்கே யார்? நோயாளி. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நோய் வந்துருச்சு, அந்த நோயாளி உற்றான். அளவும் பிணியும் காலமும் கற்றான் கருதி செயல். இங்கே கற்றான் கருதி யார்? ஒரு மருத்துவர். ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு நோயாளி வராரு. அந்த நோய் ஏற்பட்ட காலம், அந்த நோயினுடைய தன்மை, அந்த நோயினுடைய தீவிரம், எந்த வகையான நோய், எவ்வளோ நாள் ஆச்சு, அது எந்த வகையான நோய், இதை எவ்வளோ நாளைக்குள்ளே நாம் சரி பண்ண முடியும், இதையெல்லாம் யார் தெரிஞ்சு அவருக்கு வைத்தியம் செய்யணும்னா மருத்துவர். எந்த வகையான நோயாக வேண்டாலும் இருக்கட்டும், அந்த நோய் ஏற்பட்டதற்கான அடிப்படையான மூல காரணம் தெரியணும். அதை தெரியாமல் இங்கே வைத்தியம் பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ பல்லில் கிருமி அப்படின்னு வச்சுக்கோங்க, பல்லில் நாங்கள் வைத்தியம் பார்க்கறது இல்லை. இந்த கிருமிக்கான உற்பத்தி ஸ்தானம் மலக்குடல். அப்போ மலக்குடலுக்கு வைத்தியம் பார்க்கணும், பல்லுக்கு பார்க்கக்கூடாது. பல்லுக்கும் பார்க்கணும் தான், ஆனால் ஆதாரம் எது? அந்த கிருமி எங்கே உற்பத்தி ஆச்சு? குடலில் உற்பத்தி ஆச்சு. நீங்கள் பல்லில் மட்டுமே வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா குடலை யார் கவனிக்கிறது? அப்போ ஒரு நோயாளி வந்தால் அந்த மருத்துவர் அந்த நோயினுடைய தன்மை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதை அடிப்படையாக எங்கிருந்து உருவாகினது அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியணும். அந்த நோய் ஏற்பட்டு எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த நோயை இவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு ஒரு மருந்தை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அந்த உற்றான் என்று சொல்லக்கூடிய நோயாளி வெகு சீக்கிரமாக சரி ஆகி நல்ல ஆரோக்கியம் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்கின்ற கருத்தினை ஐயன் திருவள்ளுவர் தன்னுடைய மருந்து அப்படிங்கிற அதிகாரத்தில் உற்றான் அளவும் பிணியும் காலமும் கற்றான் கருதி செயல் என்கின்ற குறள் மூலமாக உணர்த்துகிறார்.